உயிர்ப்பின் காலம் 4ஆம் ஞாயிறான இன்று நல்ல ஆயன் ஞாயிறாக கொண்டாட இறைவனின் திருவடி நாடி வந்துள்ள இயேசுவின் அன்பார்ந்த இறைமக்களே, உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்துகின்றோம். இயேசு தன் ஆடுகளுக்கு முன்னே பாதுகாப்பாக செல்லும் நல்ல ஆயனாக இருக்கின்றார். இந்த நல்ல ஆயன் மானிடராகிய நம் வாழ்விற்காக தன்னை தியாகம் செய்யும் தாயுள்ளம் படைத்தவராக தான் இருப்பதை இறைமகன் இயேசு இன்றைய நற்செய்தியில் பதிவு செய்கின்றார். இயேசுவின் அன்புக்குரிய நாம் அவருடைய குரலை கேட்கின்றோம். அவர் நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்கின்றார். அவரது அழைப்பை ஏற்று நாமும் இயேசுவை போல் தந்தையுடன் இறைவேண்டலில் நிலைத்திருந்து அவரின் சீரிய பார்வையில் நம்மிடம் காணப்படும் அனைத்து வேறுபாடுகளையும் களைந்து இணைந்து செயல்படுவோம். இறையரசை அறிவிக்க இறையழைத்தல் ஞாயிறான இன்று அவரவர் இருக்கும் நிலையில் இருந்து இறைவனின் அழைத்தலை உணர்ந்து எத்தனை தோல்விகள் வந்து வாட்டினாலும் அதனை வெற்றி கொள்ள இத்திருப்பலியின் வழியாக நம் ஆயனாம் இறைமகன் இயேசுவிடம் மன்றாடுவோமாக ஓர் அணியாக. குறிப்பாக தன்னலமற்ற மருத்துவ பணியில் ஈடுபட்டு இறந்த அனைவரும் இளைப்பாற்றி பெற்றிட செவிப்போம் இத்திருப்பலியின் வழியாக. ஆண்டவரது இரக்கத்தால் பூவுலகை நிறைந்துள்ளது. ஆண்டவரது வாக்கினால் வானங்கள் நிலை பெற்றுள்ளன. அல்லேலூயா. தந்தை மகன் தூயாவின் பெயராலே சகோதர சகோதரிகளே,
பாஸ்கா காலத்தின் 4வது ஞாயிற்றுக்கிழமையில் நாங்கள் ஒரே குடும்பமாக கூடி ஆண்டவர் இயேசுவினுடைய உன்னதமான கல்வாரி பலியை நாங்கள் ஒப்புக் கொடுக்கவும் அவருடைய இறையாசியை நாங்கள் நிறைவாக பெற கொன்று கூடியிருக்கின்றோம். சிறப்பாக இன்றைய நாளிலே பாஸ்கா காலத்தின் 4வது ஞாயிறு நல்லாயின் இயேசு என்கின்ற கருப்பொருளிலே நாங்கள் தியானிக்க இருக்கின்றோம். நம் ஆண்டவர் இயேசு நல்லதொரு ஆயனாக இருந்து எம் ஒவ்வொருவரையும் வழி நடத்தவும் நாங்கள் ஆயனை பின்பற்றி ஆயனுக்கு ஏற்ற நல்லதொரு வாழ்க்கையை நாங்கள் வாழ ஆண்டவர் தாமே எம்மை வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி இறை ஆசீர் வேண்டி மன்றாடுவோம். சிறப்பாக இன்றைய கல்வாரி பலியிலே நினைவுகூர்ந்து சுபிக்கின்ற ரோபர்ட் ராமசாமி ரீச்சா, சூசையப்பு மரி சோசை, விஜி சோசை, பிலிப்பு பிள்ளை, நீக்கிலா பிள்ளை மனோ, ஜாக்கோப்பு சூசை முத்து ஆகியோருடைய ஆன்ம ஈடேற்றத்திற்காகவும் கல்வாரி பலியிலே மன்றாடுவோம். ஆண்டவர் தாமே இவருடைய பாவக்கரைகள் எல்லாம் கழுவ பெற்று இவருடைய ஆன்மாக்கள் முடிவில்லாத இறை பிரசன்னத்திலே இளைப்பாறுதல் அடைய வேண்டும் என்று சொல்லி இவர்களுடைய ஆன்ம ஈடேற்றத்திற்காக இக்கல்வாரி பலியில் மன்றாடுவோம். கல்வாரி பலியை நாங்கள் ஆண்டவருக்கு ஏற்புடைய தூய வழியாக ஒப்புக் கொடுக்கும் நம்முடைய மனித இயலாமையினாலே நாங்கள் கட்டிக்கொண்ட பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்திலே அவருடைய மன்னிப்பையும் இரக்கத்தையும் வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே ஆகையால் இப்போது கல்யாண மரியாதையும் சகோதர சகோதரிகளையும் நாம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. உமக்கு
என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, விண்ணவரின் மகிழ்ச்சியில் நாங்கள் மகிழ்வுள்ள எங்களை அழைத்து செல்கின்றேன். அதனால் எல்லாய கிறிஸ்து துணிவோடு முன்னரே சென்றுள்ள இடத்திற்கு பணிவுள்ள மந்தையாகி நாங்களும் வந்து சேர அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவின் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் ஒரே திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். கடவுள் அவரை ஆண்டவரும் மேசியாவுமாக்கினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பெந்தெகோஸ்து என்னும் நாள் வந்தபோது பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார்: நீங்கள் சிலுவையில் அடைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவுமாக்கினார் என்பதை இஸ்ராயேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றீர்கள்? அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுங்கள், ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள், அப்பொழுது தூய ஆவியை கொண்டவர்களாய் அருட்கொடையாக பெறுவீர்கள். ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும் தொலைவில் உள்ள யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது என்றார். மேலும் அவர் வேறு பல சான்றுகளை எடுத்து கூறி, நெறிகட்ட இந்த தலைமுறையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றனர். அன்று ஏறக்குறைய 3000 பேர்.
அவர்களோடு சேர்த்து கொள்ளப்பட்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இரண்டாம் வாசகம். உங்கள் ஆன்மாக்களின் ஆயரிடம் திரும்பி வந்திருக்கிறார்கள். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவர்களே, நன்மை செய்தும் அதற்காக பொறுமையோடு துன்புற்றல் அது கடவுளுக்கு உகந்ததாகும். கிறிஸ்துவும் உங்களுக்காக துன்புற்று ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றுள்ளார். எனவே நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். இதற்காகவே அழைக்கப்பட்டுள்ளீர்கள். வன்செயல் எதுவும் அவர் செய்ததில்லை, வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை. பழிக்கப்பட்ட போது பதிலுக்கு பழிக்கவில்லை, துன்புறுத்தப்பட்ட போது அச்சுறுத்தவில்லை. நியாயமாக தீர்ப்பு வழங்குவதிடம் தம்மை ஒப்படைத்தார். சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார். நம் பாவங்களுக்காக இறந்து நீதிக்காக வாழ்வதற்காகவே இவ்வாறு செய்தார். அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள். நீங்கள் வழி தவறி அலையும் ஆடுகளைப் போல இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது உங்கள் ஆன்மாக்களின் ஆயிரம் கண்காணிப்பவருமாய் இருப்பவரிடமிருந்து திரும்பி வந்திருக்கின்றீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. Alleluia.
நானும் என் நாடுகளை அறிந்திருக்கின்றேன், என் நாடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கூறியதாவது, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன், ஆட்டுக்கொட்டிலின் வாயின் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளைக்காரராயிருப்பார். வாயின் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர். அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார். ஆடுகளும் அவரது குரலுக்கு செவி சாய்க்கும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டிச் செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே கூட்டி வந்தபின் அவர் அவற்றிற்கு முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும். ஏனெனில் அவரது குரல் அவற்றிற்கு தெரியும். அறியாத ஒருவரை அவை பின்தொடரா. அவரை விட்டு அவை ஓடி போகும், ஏனெனில் அவரது குரல் அவற்றிற்கு தெரியாது. இயேசு அவர்களிடம் ஓமையாக இவ்வாறு சொன்னார். ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மீண்டும் இயேசு கூறியதாவது, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன், ஆடுகளுக்கு வாயில் நானே. எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே. அவர்களுக்கு ஆடுகள் செவி சாய்க்கவில்லை. நானே வாயில். என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர். திருடுவதற்கும் கொல்லுவதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர் வேறு எதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிலைவாழ்வை பெறும் பொருட்டு வந்துள்ளேன். இது வாழ்தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்ல ஆயனாக இருந்து எம்மை வழி நடத்துகின்றார் என்ற கருப்பொருளிலே இறை வார்த்தை எம்மை தியானிக்க சிந்திக்க அழைப்புதல் விடுத்து நிற்கின்றது. இன்றைய நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை, இந்த உலகினுடைய பொய்மையான பொல்லாத தீமையான காரியங்கள் எம்மை வீழ்த்த துடித்தாலும், இந்த பொய்மையான மாய்மையான உலகிலே இருந்து நாங்கள் அதனுடைய பிடியிலே இருந்து விடுதலையாகி தாயை போல் எம்மை தாங்குகின்ற தேவனிடம் நம்மை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். ஆகவே இன்றைய ஆண்டவருடைய வார்த்தை நல்லாயன் இயேசுவினுடைய பண்புகளை பற்றி எம்மோடு பேசுகின்றது.
நல்லாயன் இயேசுவினுடைய 3 குணாதிசயங்களை பற்றி ஆயனிடம் காணப்பட்ட குணாதிசயங்களை பற்றி நம்மோடு பேசுகின்றது. ஒன்று, ஆயனுடைய பண்புகளிலே தலை சிறந்தது பராமரிக்கின்ற தன்மையை நாங்கள் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு நல்லதொரு ஆயனார் எம்மை பராமரிப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்வுடைய அனுபவங்களிலே அளவு கடந்த அன்பு கொண்டு எம்மை வழி நடத்துவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு நல்ல ஆயனாக தாயின் கருவிலே உருவாகும் முன்பே எம்மை பெயர் சொல்லி அழைத்து தன்னுடைய பிள்ளையாக என்னையும் உங்களையும் அவர் மீட்டுக் கொள்வதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இந்த நல்லாயன் இயேசு எம்மை பராமரிக்கின்ற ஒரு ஆயனாக இருக்கின்றார். திருப்பாடல் ஆசிரியர் 139 கூறுவது போன்று, ஆண்டவர் நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர் என்று ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகின்றது. ஆகவே நல்லாயனாகி இயேசு எம்மை பராமரிப்பதை நம்முடைய வாழ்வினுடைய பல்வேறுபட்ட துன்பகரமான நிகழ்வுகளின் ஊடாக நாங்கள் அதை அனுபவித்திருக்கின்றோம். நல்லாயன் இயேசு தானே ஆட்டுக்கொட்டினுடைய வாயிலாக இருந்து எம்மை பராமரிப்பதை நம்முடைய வாழ்வினுடைய அன்றாட செயற்பாடுகளினூடாக நாங்கள் கண்டுணர்வு கூடியதாகவே இருக்கின்றது. இரண்டாவது, நல்லாயனுடைய பண்புகளை பற்றி பேசுகின்ற பொழுது நல்லாயன் தியாகத்தினுடைய சிகரமாக எமக்கு கொடுக்கப்படுகின்றார். எவ்வாறு ஆண்டவர் இயேசு பிரதிபலன் பாராது தன்னை எமக்காக அர்ப்பணித்து, அதுவும் வழிதவறி போன ஆடுகளாக நாங்கள் இருந்த பொழுது, ஆண்டவருடைய அருளையும் அன்பையும் நாங்கள் சுவைப்பதற்கு அருகதைகளாக இருந்த பொழுது கூட ஆண்டவர் இயேசு என்னையும் உங்களையும் தன்னுடைய தியாகத்தினூடாக தன்னுடைய பிள்ளையாக மாற்றியதை நாங்கள் பார்க்கின்றோம். மூன்றாவது, நல்லாயனுடைய பண்புகளை பற்றி பார்க்கின்ற பொழுது நல்லாயன் கண்டிக்கின்ற ஒருவராகவும் நமக்கு கொடுக்கப்படுகின்றார். நல்லாயன் இயேசு வெறுமனை தட்டி கொடுப்பது மாத்திரமல்ல, மாறாக தட்டி கேட்பவராகவும் மத்தியிலே இருக்கின்றார். எம்மை வெறுமனை அரவணைக்கின்றவராக மட்டுமல்ல, எம்மை நாங்கள் பிழையான வழிகளிலே செல்லுகின்ற பொழுது எம்மை அதட்டி கேட்டு எம்மை நேரிய வழியிலே நடத்துகின்றவராகவும் நல்லாயன் நமக்கு கொடுக்கப்படுகின்றார். எவ்வாறு இஸ்ராயேல் மக்களுடைய வாழ்விலே ஆண்டவர் இயேசு அவர்களை வழி நடத்தினாரோ, எவ்வாறு கண்டிப்பான துன்பகரமான வழிகள் வழியாக இஸ்ராயேல் மக்களை தன்னுடைய நேரிய பாதையிலே அழைப்பதற்கு ஆண்டவர் இயேசு அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தது போன்று, ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தது போன்று நம்முடைய வாழ்விலும் ஆண்டவருடைய கிறிஸ்துவனுடைய வல்லமை கண்டிப்பின் வழியாக நாங்கள் உணரக்கூடியதாகவே இருக்கின்றது. ஆகவே இந்த கல்வாரி பலியிலே ஆண்டவர் இயேசு நல்லதொரு ஆயனாக எமக்கு கொடுக்கப்படுகின்றார். எம்மை பராமரிக்கின்ற, எமக்காக தியாகம் செய்கின்ற, எம்மை கண்டித்து தன்னுடைய நேரிய பாதையிலே வழி நடத்துகின்ற தெய்வமாக இருக்கின்றார். ஆகவே நல்லாயன் இயேசுவினுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாங்கள், அவருடைய மந்தையை சார்ந்த நாங்கள், ஆண்டவர் இயேசு எப்பொழுதுமே எம்மை வழிநடத்துவார். எம்மை அவர் தம்முடைய நேரிய பாதையிலே எம்மை அழைத்து செல்லுவார். அந்த பசுமையான புத்தரை வழிகளிலே எங்களை அவர் நடத்தி செல்லுவார் என்ற ஆண்டவருடைய வார்த்தையிலே நாங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக, சிறப்பாக இந்த தற்காலத்திலே அறிவியலும் அரசியலும் தோற்றுப்போன காலத்திலே ஆண்டவர் இயேசு நல்லதொரு ஆயனாக இருந்து எம்மை நிச்சயமாக கரம் பிடித்து வழி நடத்துவார் என்ற இறை விசுவாசத்தோடு ஆண்டவர் இயேசு எம்மை வழி நடத்தவும் அவருடைய பிள்ளைகளாக நாங்கள் எப்பொழுதுமே வாழ இறையாசி வேண்டி தொடருகின்ற கல்வாரி பலியிலே ஒன்றாக செபிப்போம்.
இப்பொழுது நம்முடைய இறை விசுவாசத்தை நாங்கள் அறிக்கையிடுவோம். பல்வேறுபட்ட தேவைகளோடும் வேண்டுதல்களோடும் உம்மை ஏறெடுத்து பார்த்து மன்றாடினோம். பிள்ளைகளுடைய வேண்டுதலுக்கெல்லாம் எல்லாமே கனிவாய் செவி சாய்ப்பீர் என்ற இறை விசுவாசத்தோடு உம்முடைய தெய்வீக பாதத்திலே எங்களுடைய வேண்டுதல்களை ஒப்புக்கொடுத்து செவிப்போம். நல்ல ஆயன் நானே என்ற இறைமகனின் திருப்பயணத்தில் இணைந்து இறைபணியாற்றிட திருப்பொழிவு செய்து தெரிந்து கொண்ட திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், திருப்பணியாளர்கள், அருட்சகோதரர்கள், சகோதரிகள், பொது நிலையினர் அனைவரும் நல்ல மேய்ப்பனாக தன் ஆடுகளுக்காக தன்னையே தருகின்ற ஆற்றல் கொண்டவர்களாகி தங்களின் அழைப்பை உணர்ந்து உழைத்திட தொற்று நோயிலிருந்து காத்திட வேண்டிய அருள்வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை ஆளும் எம் தலைவா, நாட்டில் செயல்படும் தலைமை பொறுப்பாளர்கள் சுயநலம் கருதாமல் பொதுநலம் காணவும், ஏற்றத்தாழ்வு இல்லா சமத்துவ சமுதாயம் படைத்திட அவர்களுக்கு போதுமான ஞானத்தையும் அருள் வாழ்வையும் அவர்கள் மீது பொழிந்து தொற்று நோயிலிருந்து மக்களை பேணி காக்கும் நல்ல ஆயனாக செயல்பட வேண்டிய வரத்திற்காக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நானே வாயில், என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை என்று இயம்பிய இயேசுவே, உமது திருப்பணியாளர்கள் சமுதாயத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை வெகுவாக ஏற்றுக்கொண்டு திருப்பணியை திறம்பட ஆற்றிட துணையாளரின் துணை அவர்களோடு இணைந்து இறை மக்களை இறைவனிடம் அழைத்து செல்லும் ஆற்றலை இவர்களுக்கு நிறைவாய் பொழிந்து அவர்கள் சாட்சிகளாக வாழ்ந்திட வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வை பெரும் பொருட்டு
அதுவும் நிறைவாக பெரும் பொருட்டு வந்துள்ளேன் என்றுரைத்த இயேசுவே, இன்றைய சூழலில் இளைஞர்கள்தான் திருச்சபையின் வலுவான தூண்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து பாதம் அவர்களை அர்ப்பணிக்கின்றோம். இன்றைய கலாச்சார சூழலில் தங்களின் தேவையை எடுத்து இறையாண்மையை கட்டிக்காத்து இறை அழைத்தலை உணர்ந்து நல்ல கனிதரும் உமது ஊழியர்களாக அவர்கள் வளர்ந்திட வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆபத்திலிருந்து எம்மை காத்து வழிநடத்திடும் எம் இறைவா, தொற்று நோயின் தாக்கத்திலிருந்து உலக மக்கள் அனைவரையும் காத்திட போராடும் மருத்துவர்கள், செவிலியர்கள், அவர்களுடன் இணைந்து பணியாற்றும் அனைவரையும் காத்து வழிநடத்தவும், அவர்கள் உடலும் உள்ளமும் உறுதியுடன் இருக்கவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை எல்லாம் அதிகமாக அன்பு செய்யக்கூடிய பரலோக தகப்பனே, பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடும் உரிமையோடும் உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தின் முன்பாக நாங்கள் கொண்டு வந்துள்ள அனைத்து வேண்டுதலுக்கு நீதாமே கனிவாய் செவி சாய்க்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை இறந்து மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உடையமானே கல்வாரி எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அனைவரின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பாஸ்கா மறை நிகழ்வில்
எங்களை என்றும் அக்களிக்க செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் அதிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாக அமைவதாம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான காலத்தில் உம்மை நீதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாம் எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாம். ஏனெனில் பழையன அழைக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்க பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவால் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க உலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதாம். அவர் பாடுபட உலங்கறிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு உங்களுக்காக பலருக்காக சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். வாழ்க வாழ்க இயேசு வாழ்க, வாழ்க வாழ்க இயேசு
உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அதே திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாயர் எல்லா திருநிலையிலாய் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். சிறப்பாக இன்றைய நாளிலே இறந்து போய் நினைவு கூறப்படுகின்ற யாக்கோபு சூசைமுத்து, ரோபர்ட் ராமசாமி ரீச்சா, பிலிப்பு பிள்ளை, நீக்லா பிள்ளை, மனோ, சூசையப்பு, மரிய சோசை, விஜி சோசை ஆகியோருடைய ஆன்ம ஈடேற்றத்துக்காகவும் மன்றாடுவோம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியினுள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியா உம்மை புகழ்ந்தேற்ற வரமருள உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆண்டவர் இயேசுதாமே நல்லதொரு ஆயன் மீட்பெருமாயின் எங்கள் ஒருவரையும் கரம் பிடித்து வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி பரலோக தந்தையை நோக்கி இறையாசி வேண்டி மன்றாடுவோம். Amen.
தந்தருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதுமே விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாம். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தேனேன். எங்களுடைய பாவங்கள் பலவீனங்கள் இயலாமை பாராம் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் ஒவ்வொருவரோடும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவின் நிலையான அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளுவோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்திற்கு வருகை தந்திருக்கும் நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசு கிறிஸ்துவின் திருவுடலின் இரத்தம் நம்மை பாதுகாக்கும், நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். அமைதி
தமது மந்தைக்காக உளங்கனிந்து உயிரை கொடுத்த நலாயன் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. செபிப்போமாக. நல்லாயனே, மதே மந்தை கனிவுடன் கண்ணோக்கி அருளும் உன் திருமகனின் உயர் மதிப்புள்ள இரத்தத்தினால் மீட்டும் ஆடுகளை நிலையான பசும்புல் வழியில் கூட்டிச் சேர்க்க அருள்வீரா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நிறைவேறிட்டு கிறிஸ்துவுக்கும் அயலவருக்கும் அன்பு பணிபுரிய கிறிஸ்துவின் அமைதியில் சென்று வாழுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா.
சகல புலாக்கிலிருந்தும் காத்துக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே சூடும்